தலைக்கு கடையிலேருந்து டை வாங்கி அடித்தா ஒரு 3 மாதம் கூட தாங்கிறதில்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, 6 மாதம் ஆனால் கூட நரைமுடிகள் எல்லாமே நல்ல கருப்பாகவே இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, இவ்வளோ நாள் உங்கள் முடி நரமுடியாகவே இருந்ததே, எப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்கள் முடி கருப்பாகவே இருக்குது, ரொம்ப நாளுக்கு இப்படியே இருக்குதே, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளாக நாம் இதை வீட்டிலையே செஞ்சு எடுத்துடலாம். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது மாதுளம் பழத்தோட தோல் தான். இந்த மாதுளம் பழத்தோட தோல் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு இருக்கும், ஒரு பெரிய கப் அளவில் எடுத்து வச்சுக்கிறேன். இது 2 மாதுளம் பழத்தோட தோல், ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 மாதுளம் பழத்தோட தோலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த உடனேயே உங்களால் செய்ய முடியல, ஆனால் மாதுளம்பழத்தோட தோல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நினச்ச டைமில் நீங்கள் எடுத்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழத்தோட தோல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை இதே போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் நாம் இதை நல்லா கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் இந்த தண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நான் இன்றைக்கி செஞ்சேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியோட நிறத்தை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல டார்க் கலர் கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த டார்க் கலர் வச்சு நம்மளுடைய நரமுடிய எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கருப்பாக மாற்றிட முடியும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழே அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெறும் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சாலே இந்த அளவுக்கு டார்க்கான கலர் வருமே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த டீ தூள் கூடவே இந்த பொருளை நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கும்போது இன்னும் நமக்கு நல்ல டார்க்கான கலர் கிடைக்கும். பத்தாததுக்கு அதில் இருக்கக்கூடிய கரை, அதுதான் ரொம்ப நாளுக்கு தலையில் அந்த கலரை நீடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடியது மருதாணி இலைகள் தான். ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மருதாணி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் மருதாணி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மருதாணி இலை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் சேர்க்கறது பக்கா ஆப்ஷனல் தாங்க. ஏன்னா நெல்லிக்காயிலேருந்து நமக்கு எந்த விதமான கலரும் கிடைக்கிறதில்ல. நாம் ஏன் அதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்காகவும், உங்களுக்கு சின்ன வயசுலேயே கிரே ஹேர் அதிகமாக இருக்குது, சின்ன வயசுலேயே நரமுடி வந்திருக்கு அப்படின்னா அதை மாற்ற வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே தண்ணியை நம்ம கொஞ்சம் தனியாக வடிகட்டி வச்சுருந்தோம். கடைசியாக கொஞ்சம் தண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம இதே போல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அதிலே நீங்கள் 2 ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே மாற்றி விட்டுக்கலாங்க. இதுவே நீங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி காய்ச்சும் போதே அந்த கிராம்பையும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் மருதாணி பவுடரை இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது அவுரி இலைப்பொடி தான். இந்த அவுரி இலைப்பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும். இந்த அவுரி பொடியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறீங்கன்னா உடனடியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம மருதாணி பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தேய்க்கும் போது எப்போ நீங்கள் இதை தலையில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் இந்த அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மருதாணி பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விட்டு வச்சாதான் அதில் இருக்கக்கூடிய கலர் இறங்கும். அதனால் மருதாணி பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறுநாள் தான் தேய்க்கிற டைமில் இந்த அவுரி இலை பொடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துக்கோங்க. மினிமம் 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நீங்கள் டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ இதை தலையில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இந்த அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த அவுரி பொடியோட கலர் உடனடியாக இறங்க ஆரம்பிச்சிடும். அதோட நிறமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர். அந்த டார்க் கலர் உடனடியாகவே தலையில் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இதை தலையில் உடனடியாகவே மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம தலையில் தேய்க்கும் போது தலை ஃபுல்லாக எண்ணெய் வளைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தலை கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தலை ட்ரையாகவே இருக்கும்போது தான் இருக்கக்கூடிய கலர் அப்படியே முடியல ஒட்டிக்கும்.
இதை நீங்கள் எப்போ போடுறீங்களோ ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்காவது நீங்கள் தலையில் அப்படியே போட்டு வைக்கணும். இந்த பேக் நல்லா ஊறி ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் தண்ணியில் தலையை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது போட்ட அன்னைக்கே நீங்கள் ஷாம்பு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கலர் கிடைக்கும். இது போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷாம்பு போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தலை நல்லா காஞ்சு மறுநாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் குளிக்கும்போது நார்மலாக குளிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா தலை எப்போவுமே நல்லா கருப்பாகவே இருக்கும். ரொம்ப நாளுக்கு இந்த நரைச்ச முடிகளோட இந்த கலர் கருப்பாகவே இருக்கும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அது என்னென்னா, இது கூடவே நம்ம கொஞ்சமாக ப்ரூ காஃபி தூளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இதுக்காக நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த பிராண்ட் தான் சேர்த்துக்கிறேன். இதுதான் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரூ காஃபி தூள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இந்த கலர் நமக்கு நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும். இது கூட இன்னும் கொஞ்சமாக எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தான். எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கலர் அப்படியே ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த எலுமிச்சப்பழ ஜூஸையே சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். இயற்கையாகவே நம்ம வீட்டில் தயார் பண்ணக்கூடிய ஒரு டை இது. அதுவும் தலையில் ரொம்ப நேரம் வச்சு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு மருதாணி இலையை போட்டால் தலைவலி வருது, ஜலதோஷம் பிடிக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தலைவலிக்குது இல்லை மருதாணி அந்த மாதிரி போடுறதுக்கும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த 2வது செய்முறையை தாராளமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி காய்ச்சி இந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க. நீங்கள் இதுக்காக எந்த பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பழைய பாட்டில் கூட தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பாட்டிலை மூடி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வெளியே வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு இது வந்து அப்படியே இருக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்க, இதை வச்சு நம்ம நரைமுடி எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக கருப்பாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். தலைக்கு நீங்கள் இன்றைக்கி தான் குளிக்க போகிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையாங்களா தண்ணி, இந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. இதை இந்த மாதிரி கையிலேயே எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நரமுடி இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் தேய்க்கும் போது தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா தலையில் அவ்வளோ சீக்கிரம் கலர் ஒட்டாது. எண்ணெய் தேய்க்காமல் கொஞ்சம் முடி ட்ரையாக இருந்தால் தான் இந்த கலரும் தலையில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மினிமம் 1/4 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் இந்த கலர் எல்லாம் அந்த தலைமுடியில் அப்படியே ஒட்டிக்கும். 20 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் தண்ணியிலேயே தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாவே போதும். தலைமுடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும். ஆனால் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே தான் இருக்கணும். நம்ம மருதாணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளையே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போது தான் நமக்கு எப்போவுமே முடி கருப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு இதில் எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நரமுடியால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, அடிக்கடி டை அடிக்கிறாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.